குட் மார்னிங். இன்றைக்கி டிஎம் கிருஷ்ணா அவர்களுடைய இன்டர்வியூ வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். எனக்கு ஏன் திருப்பி டிஎம் கிருஷ்ணா பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நாட்டில் எல்லா ஃபீல்டுலேயும் ரிபல்ஸ் தேவைப்படுது. ஒரு ஸ்டேட்டஸ்கோ மைண்டில் எல்லோரும் போயிருக்கோம், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கோம் எல்லோரும். அதனால் எது உண்மை அப்படிங்கிறது புரியலை யாருக்கும். அவங்கவுங்க அந்தந்த லெவலில் இருந்துக்கிட்டு அதுதான் உண்மை சொல்லிட்டு அதை நிறைய ப்ரொபகேண்டாவும் பண்ணுறதால ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ரிபல் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறது. டிஎம் கிருஷ்ணாவை எப்படி எனக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹிந்துவில் ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 to 20 years இருக்கும். ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். இவர் இந்த ஃபீல்டை பற்றி எழுதுகிறார், மியூசிக் இல்லாமல். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா நான் அந்த லைன் ஆஃப் திங்கிங்கில் உள்ளவன். அதை பார்த்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் எக்கானமியை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தார். அப்போவே அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஒரு ரிலேட்டிவ் மேரேஜில் அவரை நான் பார்த்தேன், சந்தித்தேன். அப்போ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம். அதுலேருந்து ஐ எம் ஃபாலோயிங் இட் அப். அண்டு ஒரு மாநாடு கன்வென்ஷன் நினைக்கிறேன், அங்கே கூட அவர் பேசினார், அதையும் நான் கேட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவருடைய டெவலப்மெண்ட் எகெயின்ஸ்ட் த ஃப்ளோ இன் த சென்ஸ் நாட் தட் டெலிபரேட்டாக ஃப்ளோ கூட போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஃப்ளோ தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளோவுக்கு எதிராக போய் தான் நம்ம சரி பண்ணணும். இல்லாட்டா கவுண்டர் ஃப்ளோ நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அந்த விதத்தில் தான் நான் டிஎம் கிருஷ்ணாவை பார்க்குறேன். இன்றைக்கி இன்டர்வியூவில் கூட அவர் பிரமாதமாக நான் அவர் சென்ற விதங்கள்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங் பர்சன். ஏற்கனவே நான் அவர் ஒரு ஜீனியஸ் சொன்னேன். இன்றைக்கி ஒரு அமேசிங் பர்சனாக இருக்கார். இன்றைக்கி அவர் ஒரு ஃபல்க்ரம் ஆஃப் கன்னடி மியூசிக். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸை அவர் நிறைய மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தெரியுது. அவங்கவுங்களா இருங்க, ஒரிஜினாலிட்டியை காப்பாற்றுங்க, இன்னோவேட்டிவாக பண்ணுங்கிற அந்த மோட்டிவேஷன் கர்நாடிக் மியூசிக்கை ஒரு செக்ஷன்லேருந்து எடுத்து பீப்புளுக்கு கொண்டு போகிறதுங்கிறத அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அவர் சக்சீட் ஆகணும், வெற்றி பெறணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.